வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். பிஸ்னஸ் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படி கொண்டு போகிறது. முதல் விஷயம், எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்தாலும் சரி, கடனோடு இருக்கீங்க, கமிட்மெண்ட்டோடு இருக்கீங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க. உங்களால் ஜெயிக்க முடியும், ஆரம்பிங்க. ரெண்டாவது விஷயம், எதுவுமே ஃப்ரீ இல்லை. ஒரு ஆசிரமத்துக்கு போய் சமூக சேவை செய்யும் போது மட்டும்தான் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணணும். அதை தவிர பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பணம். தேர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் அப்படின்வாங்க. உண்மையாக இருங்க. அவங்க இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க, இவங்க அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க, அதை பற்றிலாம் கவலையே படாது. உங்களோட பிஸ்னஸை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தவங்களை பற்றி யோசிக்காதீங்க. இதே மாதிரி போனீங்கன்னா 100% உங்களால் ஜெயிக்க முடியும். நம்பர் கேம்னாலே ப்ரெஷர் தான். அடுத்தது, கம்மியாக சொல்லணும், நிறைய டெலிவர் பண்ணணும். அண்டர் ப்ராமிஸ் ஓவர் பெர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மாற்றி பண்ணிடக்கூடாது. மெயினாக பிஸ்னஸில் நைட்டு கிளம்பும்போது, ஒரு கடையை விட்டோ ஆஃபீஸை விட்டோ கிளம்பும்போது, இன்னைக்கு காலையிலேருந்து என்ன செஞ்சுருக்கோம், அந்த மன நிறைவு வரணும். அதற்காக வேலை செய்யுங்க, லாபத்துக்காக வேலை செய்யாதீங்க. பிஎன்சி கேம் விளையாடாதீங்க. பிளேம் அண்ட் கம்ப்ளைண்ட் கேம் காசிப் பண்ணவே பண்ணாது. அடுத்தவங்களை பற்றி பேசாதீங்க. மெயினாக அடுத்தவங்களை பற்றி குறை பேசாதீங்க. அடுத்தது, நம்மளுடைய கிளைண்ட்டு, கஸ்டமர் யாராக இருந்தாலும் சரி, கொலீக்ஸ், எம்ப்ளாயிஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள மரியாதையோடு நடத்துங்க. சரியா? அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது பணத்தை அல்ல, மரியாதை. எப்பயுமே பிளான் பி இருக்கணும். பிளான் பின்னா என்ன? இப்போ ஒரு கிளைண்ட் இருக்கார், அவருக்கு நீங்கள் ப்ராடக்ட் சப்ளை பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவரை நம்பி ஒரே ஒரு கிளைண்ட்டை வச்சு நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோன்னு வச்சுப்போம். திடீர்னு நம்மளோட காம்படிட்டர் கம்மியான அமௌண்ட் கொடுத்தாருன்னா அந்த கிளைண்ட் மாறிடுவார். அப்போ நம்மளோட நிலைமை என்ன? அப்போ மல்டிபிள் கிளைண்ட்ஸ் இருக்கணும். எப்பயுமே ஒரு தொழிலையோ ஒரு கஸ்டமரையோ ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இன்னொன்று சொல்கிறேன், இப்போ நம்ம லேப்டாப்லேயோ சிஸ்டத்துலேயோ பேக்கப் எடுத்து வச்சுருக்கோம். திடீர்னு லேப்டாப்போ சிஸ்டமோ கிராஷ் ஆகிடுச்சு, ஹார்ட் டிரைவ் கிராஷ் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம். நம்ம என்ன ஆகும்? உள்ளே இருக்க டேட்டா டிஸ்ட்ராய் ஆகிடும். அது போல் நம்ம பிஸ்னஸ் ஆகக்கூடாதுல்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? அதனால் பேக்கப் தனியாக எடுத்து வைக்கணும், அல்லது மெயினாக எக்ஸல் ஷீட் மாதிரியான விஷயங்களில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும். அது இல்லைனாலும் கூட எழுதியாவது வைக்கணும். இது பெரிய ப்ராப்ளத்தை உண்டு போகணும். பிஸ்னஸ்ன்றது வேற, எமோஷன்றது வேற. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. எமோஷனை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியலன்னு அர்த்தம். மெயினாக பிஸ்னஸ் டூல்ஸ் நம்ம எப்பயுமே கையில் வச்சுருக்கணும். யாரையாவது வழியில் ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா எதேச்சியா நம்மளோட பிஸ்னஸ் கார்டை கொடுத்து நம்ம அறிமுகப்படுத்திக்கணும். அடுத்த விஷயம், நம்மளோட ப்ளஸ் அண்ட் மைனஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரியணும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தணும், வீக்னஸை எராடிகேட் பண்ணணும். மைனஸை சரி பண்ணி ப்ளஸ்ஸை நோக்கி போகணும். அதற்கு டைம் ஆகும், கற்றுக்கணும். அடுத்தது, எப்பயுமே எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. கடந்த கால கவலையும் எதிர்கால பயமும் பிஸ்னஸை ஒன்றுலமாக்கிடும். அதனால் கவலையப்படாதீங்க. இந்த நேரத்தில், இந்த கணத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணுங்க. இன்னொன்று, உடனே பணம் வேணும், இன்ஸ்டன்ட் மணி. இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப பொய்யான விஷயம். சரியா? இன்ஸ்டன்ட் கேஷ், இன்ஸ்டன்ட் சக்ஸஸ் எதுவுமே வராது. இதுக்கான டைம் இருக்குது. ஜெயிச்சவங்கள ஒரு டைம் இருக்குது. அப்படி ஃப்ளூக்கில் ஜெயிச்சோன்னா நம்மளை வெற்றி காண போயிடும். அடுத்தது, நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அப்செட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரஸ்ட்ரேட்டடோடு இருந்தாலும் சரி, என்ன ஏமாற்றமாக இருந்தாலும் சரி, மன அழுத்தத்தோடு இருந்தாலும் சரி, அதை யார்கிட்டையும் எப்பயும் காமிக்கக்கூடாது. நம்மளோட ஸ்டாஃப்கிட்டையோ ஒரு மீட்டிங் போகிறவங்க நம்மளோட மூஞ்சை காட்டக்கூடாது. யார் ஒருத்தர் கூல் கம்போஸ்டராக இருக்காரோ அவர் தான் ஜெயிப்பாங்க. அடுத்த விஷயம், எல்லா வெற்றிகள்லையும் எல்லா இடத்துலையும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. எல்லா ஃபீல்டையும் சக்ஸஸ் பண்ண முடியாது. சரியா? சக்ஸஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அதனால் நாம தான் பெஸ்ட் அப்படின்னு கிடையாது. பெஸ்ட்டாக வரதுக்கான விஷயங்களை பண்ணணும், அவ்வளோதான். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இருக்கிற பீப்புளோட என்ஜாய் பண்ணி பண்ணணும். அந்த மாதிரி ஒத்த எண்ணமுடைய மனிதர்களோட பிஸ்னஸ் பண்ணணும். அடுத்தது, பிஸ்னஸ் தான் டாப் ப்ரியாரிட்டி. அதை மறந்துடக்கூடாது. எப்பயுமே நான் சொல்லுவாங்க, ஃபேமிலி ஃபர்ஸ்ட், பிஸ்னஸ் செகண்ட். நான் சொல்கிறேன், பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட், ஃபேமிலி செகண்ட். ஏன் தெரியுமா? அந்த பிஸ்னஸ் இருந்தால் தான் அந்த ஃபேமிலி இருக்கும். அதற்காக பிஸ்னஸ்னே இருந்துட்டு ஃபேமிலியை விட்டுறக்கூடாது. நீங்கள் 80-20 ரூல், 80% பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 20% ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அடுத்தது, எதை பண்ணாலும் லவ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா பணம் தானாக வரும். பணத்தை ஃபோக்கஸ் பண்ணோன்னா பணம் வராது. நீங்கள் உங்களுடைய லைஃப்பை, உங்களுடைய பிஸ்னஸை என்ஜாய் பண்ணுங்கள். அந்த சந்தோஷம் தான் உங்களுக்கு பணமாக மாறும். அடுத்தது, ஒரு பிஸ்னஸை போய் நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு நடக்கலை, அவங்களால உங்களோட ப்ராடக்டை சர்வீஸை வாங்க முடியலன்னா அவங்கள்ட்ட பட்ஜெட் இல்லைன்னு நினைங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனை மட்டும் தூக்கி எறிஞ்சிங்கன்னா ஜெயிச்சுருவீங்க. அடுத்தது, எப்பயுமே அறிவை கற்றுக்குங்க. சென்ஸ், சைக்காலஜி, மெச்சூரிட்டின்னு சொல்லுவேன். பிஸ்னஸ் சென்ஸ், பிஸ்னஸ் சைக்காலஜி, பிஸ்னஸ் மெச்சூரிட்டி, இது மூணு இருந்தால் தான் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். அது எங்கெங்கெல்லாம் கிடைக்குன்னு பாருங்கள். ஒரு கோர்ஸ் எடுக்க முடியுமா, ஒரு ட்ரைனிங் போக முடியுமா? மெயினாக ஒரு விஷயம் சொல்கிறேன் தெரியுமா? சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் இதுதான். வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்காததுக்கு காரணம் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்குறேன், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சரியா? இதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அல்லது கொஞ்சம் பாசிட்டிவாக கேட்குறேன்,
நீங்கள் தோத்ததுக்கு என்ன காரணம்னு கேட்கல, ஜெயிக்காததுக்கு என்ன காரணம் இதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு சக்ஸஸ் சீக்ரெட் ஏதாவது இருக்கா? நான் தோத்ததுக்கு இதுதான் காரணம். அது என்ன தெரியுமா ஆன்சர்? நீங்கள் கமெண்ட்டில் எழுதினாலும் சரி எழுதினாலும் சரி, மென்டார் இல்லாதது, நமக்கான வழிகாட்டி இல்லாததால தான் நம்ம தோற்று போகிறோம். இதுதான் ரியல். லாஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் எதை வேணால் பண்ணுங்கள், ஆனால் நேர்மையாக பண்ணுங்கள். நேர்மை தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். நண்பர்களே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிஸ்னஸ் என்பது கடல். இதையும் தாண்டி பிஸ்னஸ் பற்றி A to Z கற்றுக்கணும் அப்படின்னா கீழே ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி அண்ட் ஆல்.